ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 10. அகாடமிக் காம்படிஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ட்ரெயின் ஏறி இருக்காங்க. நம்ம ஜை நம்ம பிளேஸ் இங்கே இருக்குது, எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துடுறாங்க. நம்ம கூரான் ஜாங்ஜியோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கூட நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. என்னத்தை வச்சிருக்கேன், இந்த கணக்குது, ஏதாவது பாறாங்கல்க்கு இது வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீ பார்த்து எதையாவது உடச்சிடாத அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியோ சொல்கிறாங்க. 12க்கு மேலே தான் ரீச் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஜாங்ஜியா கேட்குறாங்க. உடனே என்ன டேட்டுன்னு எல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப தான் தெரியுது நம்ம வாங் ஃபங் கத்துறாரு. ஐயோ, அழிவு நாள் இல்லை அப்படின்ற மாதிரி. நம்ம வாங் ஃபங் கத்துனதும் ட்ரெயினில் இருக்க எல்லாரும் ஆமால இன்னைக்கு தானே அழிவு நாள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. உடனே கூரன் வாங் ஃபங்க நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நான் என் பாட்டிக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், இன்னைக்கு தான் அழிவு நாள்ன்றது தெரிவிக்கிறேன், இன்னையோட பாட்டி பேரனோட உறவு முறிய போதில்ல, அதான் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லூராங்க அவங்க ரிப்ளை பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறான். பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறப்ப வாயை மூடுறா ராஸ்கெல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னது எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஜாங்ஜியா சொல்கிறாங்க, இந்த அழிவு நாள்லேருந்து நம்ம ட்ரெயின் மட்டும் தப்பிச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் லூராங்கும் ஜையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜை லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம லூராங் படுத்திருக்காரு. நம்ம ஜாய் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு அப்படியே அந்த ஃபோனை வச்சுட்டு படுத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம லூராங் முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்துட்டு பையனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவன் தன்னைத்தானே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறான். அடுத்து நம்ம கூரானை பார்த்தா அவன் நம்ம ஜாங்ஜியா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவ தூங்கி விழுந்துருவாளோ அப்படின்றதுக்காக அவனோட தோள்பட்டியை கொண்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிறான். அப்போ அவ தலையை அவன் மேலே சாச்சுக்கிறா. அப்புறம் நம்ம வாங்க இருந்திருந்தாப்புல கத்துறாரு. டைம் என்ன அப்படின்ற மாதிரி. அப்ப எல்லாருமே முழிச்சுக்கிறாங்க. இப்ப ஜாங்ஜியாங்கும் என்ன உன் தோள்பட்டை என் தலைக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம கூரானும் உன் தலை தான் என் தோள்பட்டை மேல சாஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. தேங்க்ஸ் சொல்வேன்னு பார்த்தா என்னமோ என்ன திட்டுற அப்படின்ற மாதிரி கூரான் சொல்றான். உடனே ஜாங்ஜியும் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜாய் சொல்றாங்க, ஆல்ரெடி 11:55 ஆயிடுச்சு அப்படின்னு. கூரான் சொல்றான், இன்னும் 5 minutes தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே நம்ம வாங்கும் ஏன் டைம் நெருங்க இப்படி திக்குன்னு இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் ஒரு பிளான் போடுறாங்க. லாஸ்ட் 5 minutes இருக்குல்ல, ஆளுக்கு 1 minute அவங்க ஸ்டோரி அவங்களோட விஷயம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ கேப்சர் பண்றாங்க. அவங்க ஆரம்பிக்கிறான், தெளிவில்லாம சிதைக்கப்பட்ட வாழ்க்கையை நான் கடந்து வந்தேன், அப்போதான் என் வாழ்க்கை மாறுற மாதிரி இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் கிடைச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். கூரான் சொல்றான், பேஸ்கெட் பால் மேட்ச் பார்க்க யூஎஸ்க்கு ஃப்ளைட்ல போல, அது ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஜாங்ஜியா சொல்றா, நான் ஒரு லக்கியஸ்ட் கேர்ளு, நான் இருக்கிற இடத்துல எந்த ஒரு தப்பும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம லூராங்க அடுத்தது அவன் என்னடானா என்னோட கடைசி நிமிஷத்தை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேமரா வாங்கிறான். அடுத்தது நம்ம ஜாய் சொல்றா, எனக்கு அழிவு நாள்னு ஒண்ணு இருக்கவே கூடாது, ஏன்னா அப்பதான் நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம லைஃப் பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஜை சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னடானா எல்லாம் கவுண்ட் டவுன் பண்றாங்க. 10 9 8ன்னு 3 2 1 அப்படின்னு சொல்றப்ப நம்ம லூராங் ஹெட்செட் எடுத்து நம்ம ஜை காதுல வச்சிடுறாங்க. அப்போ ஒரு பிஜிஎம் போடுறாங்க. நம்ம ஜாய் முழிச்சு பாக்குறப்ப ஏதோ ஆகல. உடனே எல்லாரும் கொத்துறாங்க. வாவ், நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜாய் சொல்றாங்க, நாம அந்த நொடியிலிருந்து தப்பிச்சிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கூரான் சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன், நான் தான் இந்த உலகத்தை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வாங்க அடிச்சாம்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். நே ஜாங்ஜியா, நீ நிறைய சினிமா பார்ப்பேன்னு இதுலயே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா புத்தம் புதிய நாள் இல்லை நம்ம வாங்ஃபங் கேட்குறப்ப ஸ்கூலோட புதிய நாள் சொல்றப்ப ஐயோ இதுக்கு இந்த அழிவு நாளே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நம்ம வாங்ஃபங் கதறான். நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் 1ல மிஸ் ஜாங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கூரான் கொட்டாவி விட்டுட்டு இருக்கான். பொண்ணு பார்த்து பெல் அடிக்குது. சரி ஓகே, கிளாஸ் டிஸ்மிஸ்ன்னு சொல்லிட்டு மிஸ் ஜாங் சொல்றாங்க. உடனே அந்த ஜங்ஷன் மேம் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் இன்னும் கொடுக்கலன்னு கேட்குறா. இப்போ கம்முனே இருக்க மாட்டாளாடா மச்சான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே மிஸ் ஜாங் சொல்றாங்க, இப்போதானே அகாடமிக் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாங்ஃபாங்க எந்திரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ ஒரு பையன் வந்து, வாங்ஃபாங் இன்னைக்கு என்னோட டியூட்டி நீ பாத்துக்கிறியா, நான் மண்டே உன்னோட டியூட்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் சரின்னு சொல்லிடுறான். எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்ஃபாங் அவன் நல்லா ஏமாத்துறான், வேணா பாரு. வாங்ஃபாங் பெல் அடிச்சதும் மண்டே விட்டுட்டு போயிடுவான், சின்ன வேணா நான் எப்பவுமே விட்டு கொடுத்துறான் அப்படின்ற மாதிரி கூரான் சொல்றான். நானா இருந்தானா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஜாங்ஜியா நீ என்ன பண்ணுவேன்ற மாதிரி வம்பிழுத்துட்டு இருக்கா.
வேற என்ன செய்வேன், பேச்சுக்கு ஒத்துன்ட்டு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜெய் ஜெய் சொல்றான், அவன் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்கல, அவன் ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஜெய் ஜெய் சொல்றாங்க. அப்படியே பேசிட்டு எல்லாம் நடந்து போறாங்க. எல்லாத்திட்டையும் வர சொல்லி வாங்ஃபாங் கிட்ட சொன்னேன், ஆனா நீங்க தான் வரல. நானே சரி ஒருவேளை உங்களுக்கு என்னோட சமையல் பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே கூறான்னு சொல்றான், ஏன் பாட்டி எப்பெல்லாம் சொல்றீங்க, உங்களோட சமையல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்றான். உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப முன்னாடி இருந்த டேபிள்ல இருந்த 2 பசங்க இந்த சூப் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இது கெட்டு போச்சு, அப்பெல்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி நீங்க உள்ள போங்க, நான் என்னன்னு பேசுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்ஃபாங் பேசிட்டு இருக்காரு. இல்லை சார், நாங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தான் போட்டு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். குரானும் சொல்கிறான், நாங்களும் அதை தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த பசங்க சொல்கிறாங்க, கெட்டு போன சூப்பை குடிச்சு எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. உடனே வாங்குவாங்க, சரி நானே காசு கொடுக்குறேன், உங்களோட ஹெல்த் செக்கப் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி காசு கொடுக்குறான். உடனே ஜை எந்திரிச்சு வர, என்ன வேணும்னே வம்பளுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி. நம்ம வாங்குவாங்கும், நானே பார்த்துக்கிறேன் ஜை, நீ போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறான். பணத்தை கூட நம்ம வாங்ஃபாங் கேட்குறான். என்னை பார்த்தா லூசு மாதிரியா தெரியுது, உனக்கு ஏதாவது பிரச்சனையா தம்பி, ஏதாவது அடிக்கடி வேணுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். டா முறைக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம வாங்ஃபாங்க கேட்குறப்போ அவர் அடிச்சிடுறாரு. அவர் அடித்ததே இவங்க பயந்துடுறாங்க. உடனே கூரான்னு சொல்கிறான், போனவன் என்ன ஆளையே காணோம், ஒருவேளை அவனுக்கு இவன் ஏதாவது பண்ணியிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஜாங்ஸியும் அப்படி கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு கிட்டலாம் வம்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றப்போ நம்ம கூரான், சரி இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூரான் எங்கெங்கயோ தேடிட்டு வராரு. ஆனா எங்கேயுமே இல்லை, எவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்து நம்ம வாங்ஃபாங் மிரட்டிட்டு இருக்காரு. உடனே நம்ம கூரான் வாங்குவாங்க அந்த பசங்களையும் பார்த்துட்டு வரான். கீழே வந்துட்டு, இந்த டைம்டா படிக்கிறப்ப இங்கிட்ட இருந்து நீங்க காசை பிடுங்குவீங்க அப்படின்னு நம்ம கூரான் கேட்குறான். உடனே அந்த பசங்க கிட்ட நம்ம வாங்குவாங்கும் தலையாட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த பசங்களும் சாரி பிரதர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கேருந்து போங்கடா முதல்ல அப்படின்ற மாதிரி நம்ம கூரான் மிரட்டி விடுறாரு. அவங்க 2 பேர்த்தையும் அந்த கடை பக்கமே பார்க்க கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே ஜை சொல்றாங்க, கூரான் தான் அவங்கள அடிச்சு துவைச்சிருப்பான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாங்ஜியாவை கூட்டிட்டு வரா. ஜாங்ஜியா சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி சொல்றா. கூரானும் இதெல்லாம் ஒரு மேட்ரா, லெஃப்ட்ல தட்டி ரைட்ல அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பீத்திட்டு இருக்கான். பார் வாங்ஃபாங், இவனுங்க மாதிரி ஆளுங்களை பார்த்தா பயப்படக்கூடாது, என்ன மாதிரி கெத்து பண்ணணும். ஏன்னா பயந்தாங்கோலிங்களாட்டு இருக்குது, மிரட்டினதுக்கே ஓடிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வாங்ஃபாங் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததும் பாட்டி நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். பாட்டியும் வாங்ஃபாங் நீ முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பாட்டி என்னாச்சு, ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே பாட்டி வாங்ஃபாங்க செக் பண்றாங்க, அவன் மேல ஏதாவது காயம் இருக்கான்னு. இன்னைக்கு நீ திருப்பி சண்டை போட்டையா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க. ஏன் பாட்டி இப்பெல்லாம் கேட்குறீங்க, எனக்கு சண்டை போடலாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பாட்டியும் சொல்கிறாங்க, எனக்கு அதுதான்டா சந்தோஷம், ஆனால் நீ எங்கே சண்டை போட்டுருவியோன்னு பயந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ வீட்டுக்கு சண்டை போட்டு வரப்போ ஒரே காயமாக இருக்கும், அப்போல்லாம் நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன பையன் இப்போ வளர்ந்துட்டேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் பெட்ல உச்சா போன விஷயத்தையே நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க, அவங்க இன்னுமே அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க, நீ வேற ஏன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே பாட்டி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயும் அவங்கள மாதிரியே இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பாட்டி அப்படின்னு வாங்ஃபாங் சொல்றான். நெக்ஸ்ட் டே கூரான் ஸ்கூல்ல சொல்றான், வாங்ஹாங் நீ தானே ஃபாங்கோட டியூட்டியை ஸ்விட்ச் பண்ண, இப்போ நீ பாட்டுக்கு போற அப்படின்ற மாதிரி நம்ம கூரான் கேட்குறான். உடனே அந்த பையன், ஃபாங் என் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, இந்த டியூட்டி நீயே பண்ண, நெக்ஸ்ட் டைம் உனக்கு ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஃபாங்கோ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப சரி ஓகே நானே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே பாட்டிக்கிட்ட ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஹோம்ஒர்க் ஒன்றும் பெருசாக இல்லை, நான் உங்களுக்கு வந்து கடையில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். அந்த 2 பசங்க ஒரு அடியால கூட்டிட்டு வந்துடுறான். இவன் தான் என்ன ஹோட்டல்ல அன்னைக்கு நீ அடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ மட்டும் நீ நிக்கல, நேரம் பாட்டி கடைக்கு தான் போவோம், கடை பேர் குவான் டெசர்ட் ஷாப் தானே அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஆளுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கூறான்னு சொல்றான், வாங்ஃபாங் உண்மையிலேயே மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் பேசி சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம வாங்ஃபாங் அடிச்சு துவைச்சிட்டு இருக்கான்.
உடனே நம்ம சைசை சொல்றாங்க, இது சாதாரண மாற்றம் இல்ல, அதிரடி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கூரான் சொல்றேன், இங்க என்ன நின்னு பேசிட்டு இருக்கீங்க, வாங்க போய் எல்லாம் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அடிச்சு துவச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் பாட்டி கடையில எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க கடையை க்ளோஸ் பண்ண. அப்ப நம்ம ஜாங்கியா சொல்றாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம சைசை சொல்றாங்க, நல்ல வேளை சரியான டைம்ல பார்த்தோம், இல்லைன்னா நாங்க இன்னுமே உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆரம்பத்துல உங்க யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைச்சேன், இதுல பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு காலத்துல பிரச்சனையான கட்டத்துல இருந்தேன்னு நீங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்ஃபாங் சொல்லிட்டு இருக்கான். நான் அப்போ 8th கிரேட் படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போல்லாம் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, நான் மடித்து எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். ஸ்கூலில் யாருமே என்கிட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. டீச்சர் கூட இவன் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசில் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் என் பாட்டி தான் எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு துளி விஷம் போதும் மொத்த வயலையுமே நாசமாக்கிடும். இந்த வயல்ல இருந்து விஷம் விழாம என்னை காப்பாத்திக்க நான் அடிக்கடி ஸ்கூல் போகாம இருந்தேன். இது ஒன்றும் பெருமையான விஷயம் இல்லை, நான் ஆல்ரெடி கெட்டவன் தானே அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஜாங்ஜியா சொல்றா, படிதடி எல்லாம் உனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட விஷயம் தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம கூறான்னு சொல்றான், நான் இப்பெல்லாம் இருந்தா என் அப்பா என்னை வெளுத்து வாங்கியிருப்பாரு, உன் பாட்டி உன்னை எதுவுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எது எனக்கு பெரிய பலமா இருக்குன்னு நினைச்சனோ அந்த பலமே எனக்கு வேண்டியவங்களை கஷ்டப்பட வச்சதை நான் பார்த்தேன். நான் பண்ண தப்புக்கு என் பாட்டி மன்னிப்பு கேட்பாங்க, இதுவே ஒரு பழக்கமாயிருச்சு, அது எனக்கே தெரியாம போயிடுச்சு. என் பாட்டி நான் சின்ன வயசா இருக்கப்ப அவங்க ஏரியாவில் ரொம்ப கோபமாகவும் கராராகவும் இருந்தவங்க. இப்போ எனக்காக எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போதான் நான் உணர்ந்தேன், பாவம் என் பாட்டிக்கு ரொம்ப வயசாயிருச்சு. பாட்டியும் பேரனும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்ஃபாங், நான் உன்னை பார்த்து நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன். நீ இந்த வயசுலயும் படிச்சுட்டு இருக்கீல, இப்போவும் உனக்கு என்ன தோணுதோ அது உன்னால பண்ண முடியுது. நம்ம கைகள் நினைச்சா இந்த உலகத்தையே காப்பாத்தலாம், ஆனா இருந்தும் நீ பேனாவை மட்டும்தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. சண்டை போடுறதெல்லாம் வேண்டாயா, நீ உன் படிப்புல மட்டும் கவனம் செலுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பாட்டி அப்படின்னு நம்ம கூரான்னு சொல்லிட்டு வரான். நம்ம கூரான்னு சொல்லிட்டு இருக்கான், இப்ப கூட என்னால நம்ப முடியல, என்ன குறை சொன்ன அத்தனை பேத்தையும் எப்படி என் பாட்டி சமாளிச்சாங்கன்னு. என்னோட எதிர்காலத்தை பத்தி அவங்களோட பலவீனமான உடம்ப வச்சு ரொம்ப அமைதியா எல்லார்கிட்டயும் பேசினாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வாங்ஃபாங் சொல்றான், கதை முடிஞ்சிருச்சு, இன்னும் எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் புது மனுஷனா புது வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ சைசை சொல்றாங்க, நான் ஒன்று சொல்லவா, உன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஜாங்ஜியா சொல்றா, செம்ம கூல் வாங்ஃபாங் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் போயிட்டு வரோம் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆஹா, எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம பாட்டியும் சொல்றாங்க. நம்ம பாட்டியும் வாங்ஃபாங்கும் நடந்து போயிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்லிட்டு வராங்க, காலம் எவ்வளோ சீக்கிரமா கடந்து போகுதுல்ல, அதுக்குள்ள அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, நீ சின்ன வயசா இருக்கப்ப பாக்ஸரா ஆவன்னு சொல்லியிருக்க தானே அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது சொன்னது நீங்க தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். பாட்டியும் நான் சின்ன வயசுல ஸ்ட்ரிக்டா இருந்தேன்னு சொல்லி காட்டுறியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே எல்லாரும் தமிழ் எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாங்ஸியா உளுந்து உளுந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படிக்கிறத பார்த்துட்டு நம்ம கூரான் பயங்கரமா கலாய்க்கிறான். நம்ம ஜாங்ஜியா கேக்குறாங்க, எதுக்கு இப்ப என்ன குழப்பி விடுற அப்படின்ற மாதிரி கேக்குறா. எக்ஸாம்க்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ படிச்சிருவியா அப்படின்ற மாதிரி கூரான் கேக்குறான். ஆன்லைன்ல படிக்கிற மெத்தடெல்லாம் நான் நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்றான். எந்த மெத்தடை நீ சொல்ற அப்படின்னு நம்ம சைசை கேட்குறப்போ, தலைவாணிக்கு பதிலாக புக்கை வச்சு படுத்துங்கன்னா எல்லாருமே மெமரைஸ் ஆகும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா. உடனே நம்ம சைசை மெமரைஸ் ஆச்சா அப்படின்னு கேட்குறப்போ, எங்க கழுத்து வலி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். நம்ம லூராங்கும் சைசையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராங் நீ எப்போ ஜூயாங் போற அப்படின்ற மாதிரி நம்ம சைசை கேட்குறாங்க. நம்ம லூராங்கும் நாளைக்கே அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளேயே அப்படின்னு நம்ம சைசை கேட்குறாங்க. உடனே நம்ம லூராங்கோ அவனோட க்ளவுஸ் எடுத்து கொடுத்துட்றான். இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி, உனக்கு தேவைப்படுமே அப்படின்னு நம்ம சைசை சொல்கிறப்ப, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன் க்ளவுஸ் போட்டதும் எனக்கு குளிரே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ சும்மா இதை சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் சொல்கிறான். ஆச்சு நம்ம லூராங் கேட்க, நீ எங்கே போயிட்டா 1 மாதம் கழிச்சு தானே உன்னை மீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சைசை சொல்கிறா.
அதனால இப்பவே உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஜை சொல்றா. லூராங்கு 1 மாசம் தானே அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஜைஜை ஒரு ரிலேஷன்ஷிப்னா ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஜைஜை சரி நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. உன் கூட எப்படியெல்லாம் டச்ல இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்றப்ப லூராங்க இருந்துட்டு நானும் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஜைஜை சொல்றாங்க, ஹே பனி பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம லூராங்கும் இதுதான் அதோட முதல் பனி அப்படின்னு சொல்றான். வீடியோ கேப்சர் பண்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா பாட்டிகளும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ கட் பண்ணி தந்த ஆப்பிள்ல கூட வெங்காய வாசனை அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பாட்டி ரொம்ப ஸ்லோவா நடந்தாலும் அவங்க அவங்களோட வயசுக்கு ரொம்ப ஸ்டெடியாவே நடக்கிறாங்க. பாட்டியோட வீட்ல பெரிய பெரிய ஃபர்னிச்சர் வைக்க இடம் இல்ல. ஆனா அவங்களோட சைல்ட்ஹுட்டை நிரப்புறதுக்கு அவங்களோட இடம் ரொம்பவே பெருசு அப்படின்ற மாதிரி வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஜைஜை. பாட்டியை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.